வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய அணுக்கியரான பறவை நங்கியோட தில்லைதான கல்வெட்டுடைய கடைசி பகுதிய பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே முதல் 2 பகுதிகள் போட்டிருக்கேன். அதோட காணொளிகளோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த காணொளிகள பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் அந்த முதல் 2 காணொளில தான் இருக்கு. அத பார்த்துட்டு அப்புறம் இந்த காணொளிக்கு வாங்க. இன்னைக்கு இறுதி பகுதிய பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சின்ன செப்பேட்டுடைய ஒரு நகல் இத பார்ப்போம். இன்னைக்கு இந்த இறுதி பதிவ முடிப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இவையிற்றுக்கு செயலாக சாலையில் உண்ணும் பிராமணர் 25ற்கு நாள் ஒன்றுக்கு அரிசி தூணி பதக்கிரு நாழியாக, ஐஞ்ச 2 வண்ணத்தால் நெல்லு கனலே முக்குறுணி ஐஞ்ஞாணியும், கரியமுது நெல்லு தூணியும் மிளகு ஆழாக்குக்கு நெல்லு ஐஞ்ஞாழி உரியும், புளி ஐம்பலத்துக்கு நெல்லு நானாழியும், உப்பு 2 நாழிக்கு நெல்லு ஐஞ்ஞாழியும், மஞ்சள் கைசுக்கு நெல்லு உரியும், நெய் ஊறி அழாக்குக்கு நெல்லு ஐங்குறுணியும், தயிர் குறுணி நானாழி உரிக்கு நெல்லு முக்குறுணி ஒரு நாழியும், வெற்றிலை பற்று 2 1/2க்கும் பாக்கு 100க்கு" அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து இருக்கக்கூடிய 1225 களத்துக்கு ஏத்தவாறு சொல்லப்படுது. என்னன்னா, சிங்களாந்தகன் உணவுச்சாலையில உண்ணக்கூடிய 25 பிராமணர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 1 தூணி 32 படி, பதக்கு அப்படின்னா 16 படி, இரு நாழினா 2 படி, எல்லாம் சேர்த்து 50 படி நெல்ல 5 2 வண்ணமா, அப்ப 500 × 10 வண்ணத்தால் வந்த நெல்லு எவ்வளோ வருதுன்னா, 1 களம். அதில பிரிக்கிறாங்க. அதில பிரிக்கும்போது 1 களம்னா 96 படி, 3 குறுணினா 24 படி, 5 நாழினா 5 படி, 125 படி நெல்லு. அது தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க. காய்கறி அமுதுக்கு செய்வதற்கு தேவையான 1 தூணி 32 படி நெல்லு. அதாவது இந்த அமுது படையல் செய்றதுக்கெல்லாம் நெல்ல பண்டமாற்ற முறை செய்றாங்க. நெல்லு குடுத்தா இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாரி. அதுக்கடுத்து 1 ஆழாக்கு மிளகுக்கு வேண்டிய 5 நாழு 1 உரி. அதாவது 5 1/2 படி நெல்லு குடுக்குறாங்க. அடுத்து புளி 5 பலம். 5 பலம்ங்கிறது 175 கிராம். ஒரு பலம்னா 35 கிராம். அதுக்கு தேவையான நெல் எவ்வளோ குடுக்குறாங்கன்னா, 4 நாழி 4 படி நெல்லு குடுக்குறாங்க. உப்பு 2 நாழி. அதான் 2 நாழிங்கிறது 4 உரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையானது 5 நாழி நெல்ல குடுத்தா அது கிடைக்கும். அடுத்து மஞ்சள் ஒரு கைசு. கைசுன்னா அளவீட்ல 10.2 கிராம். அதுக்கு தேவையான நெல் 1/2 படி. ஒரு உரின்னா 1/2 படி. நெய் 1 உரி. 1 உரி 1 ஆழாக்கு. அதாவது 672 மில்லி லிட்டர், 168 மில்லி லிட்டர். 840 மில்லி லிட்டர் பயன்படுத்துறதுக்கு 5 குறுணி நெல்ல பண்டமாற்று முறையில மாற்றினால் இது கிடைக்கும்னு அர்த்தம். தயிர் 1 குறுணி 4 நாழி. அதாவது 6048 மில்லி லிட்டர் தயிர் பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? நெல்லு 3 குறுணி 1 நாழி. அதாவது 25 படி நெல்ல பண்டமாற்று முறை செய்றாங்க. வெற்றிலை பற்று 2 1/2க்கும் பாக்கு 100. வெத்தல பற்று சொல்லுவாங்க 2 1/2க்கும் பாக்கு 100க்கும் நெல் எவ்வளோ தரப்படுது? 1 குறுணி 5 நாழி. அதாவது 13 படி நெல் குடுக்கப்படுது. அடுத்து நெல்லு குறுணி ஐஞ்ஞாழியும், விறகு கட்டு ஒன்றுக்கு நெல்லு முக்குறுணி நானாழியும், சனி ஒன்றுக்கு எண்ணெய் ஊறி ஆழாக்குக்கு நெல்லு ஐங்குறுணியும், சாலை மடையன் ஒருவனுக்கு நெல்லு அறுநாழியும், மேற்படியானுக்கு புடவை அதுக்கப்புறம் வார்த்தை இல்ல, நெல்லு எண்கலமும், குசவன் ஒருவனுக்கு நெல்லு நானாழியும் வாழ்வாச்சி அப்படின்னு குடுக்குறாங்க. இதில சனின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது குழப்பிக்க வேணாம். அது சனிக்கிழமைன்னு அர்த்தம். கிழமைன்னு போடல. சனின்னா சனிக்கிழமைன்னு புரிஞ்சுக்கணும். தண்ணீர் கலம் கொண்டு வருவானுக்கு நெல்லு நானாழியும், பணிச்செய்ய பெண்டுகள் ஐயருக்கு நெல்லும், குறுணியும், மேற்படியார்க்கு புடவைக்கு நெல்லு பதின்கலமும், அறதேயன் ஒருவனுக்கு புடவை முதலுக்கு நெல்லு பதின்கலமும், அதுக்கப்புறம் வார்த்தை இல்ல, வான் ஒருவனுக்கு செய்து குறுணி நானாழியும், ஆக நாள் ஒன்றுக்கு நெல்லு முக்கலனே முக்குறுணியாக ஓராட்டைக்கு சென்று 1225 கலனே 7 குறுணி நானாழி உட்பட குறித்த நிபந்தங்கள் யாண்டு 24வது முதல் சந்திராதித்தவர் நிபந்தம் செல்ல கல்வெட்டியது ஊ. இதோட கல்வெட்டு முடிஞ்சிருச்சு. 3 பதிவா போட்டா தான் இந்த கல்வெட்ட முடிக்க முடியுதுன்னா பாருங்க. இத விட இன்னும் பெரிய பெரிய கல்வெட்டுகள்லாம் இருக்கு. அத போடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 11 காணொளி தேவைப்படும் போல. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். விளக்கம். விறகு கட்டு கொண்டு வரதுக்கு நெல்லு 3 குறுணி குடுக்கப்படும். 3 குறுணி 4 நாழி 12 படி குடுக்கப்படுது. சனிக்கிழமையில எண்ணெய் பயன்படுத்துறதுக்கு 1 ஊரி ஆழாக்கு. அதாவது 840 மில்லி லிட்டர் எண்ணெய் பயன்படுத்துறதுக்கு நெல் எவ்வளோ குடுக்கப்படுது? 5 குறுணி நெல்லு குடுக்கப்படுது. அதாவது 40 படி. சாலை மடையன். இந்த மடையெல்லாம் திறந்து விடுறாங்கல்ல அவங்க. மடையன்னா அதான் உண்மையான அர்த்தம். அத இன்னைக்கு தவறா நம்ம பயன்படுத்துறோம். ஒருவனுக்கு நெல்லு எவ்வளவுன்னா 6 4 நாழி. அதாவது 6 படி நெல்லு குடுக்கப்படுது. அதே மேற்படியா அந்த மடையன் அப்படிங்கிற நபருக்கு புடவை. அவங்க வீட்ல யாராவது பெண்கள் இருப்பாங்களா? அவங்களுக்கு புடவை குடுக்குறதுக்கு 8 களம். அதாவது 768 படி நெல்லு. குயவன் ஒருவருக்கு, குயவர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு 4 நாழி நெல்லு. 4 படி நெல்லு குடுக்கப்படுது. அப்புறம் வாழ்வாச்சி தண்ணீர் கலம். அதாவது தண்ணி கொண்டு வராங்க பார்த்தீங்களா? அவங்க 4 படி நெல்லும்,
பணி செய்கிறதுக்கு பெண்கள் 5 பேருக்கு, அதான் பெண்டுகள் ஐயருக்கு 1 குறுணி, அதாவது 8 படி நெல்லும், மேற்படியான பெண்களுக்கு புடவைக்கு, அவங்க அந்த 5 பெண்களுக்கு புடவை குடுக்கணும்ல, அதுக்கு 10 கலம் நெல்லும் குடுக்கப்படுது. இதெல்லாம் குடுக்கணும் அப்படின்னா, இந்த நெல்லு பயன்படுத்தப்படுது. அதான் புரிஞ்சுக்கணும். அரதையன் அப்படின்னா, அறம்போதிக்கு கூட ஆசிரியர்ன்னு கூட எடுத்துக்கலாம். அவருக்கு புடவை ஒரு முதலுக்கு 10 கலம் நெல்லு குடுக்கப்படுது. அதாவது 960 படி. ஏன்னா ஒரு கலம்ங்கிறது 96 படி இல்ல. அப்போ 10 கலம் அப்படின்னா 960 படி. அப்புறம் இன்னொரு பணி. அது என்ன பணின்னு நமக்கு தெரியல. அதனால தான் மற்றும் ஒருவருக்குன்னு போட்டிருக்கேன். அவருக்கு 1 குறுணி 4 நாடி. அதாவது 1 குறுணினா 8 படி. 4 நாள்னா 4 படி. 2 கூட்டுனா 12 படி நெல்லு தரப்படுது. ஆக நாள் ஒன்றுக்கு மொத்தம் எவ்வளோ நெல் வருது? 3 கலம் 3 குறுணி 288 ப்ளஸ் 24 312 படி. ஒரு ஆண்டுக்கு 1225 களம் 1,17,600 படியை கொண்டு இத்தனை தானங்களையும் செய்யணும். புரியுதுங்களா? அதான் மேற்குறித்த நிபந்தங்களை மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய 24ஆம் ஆட்சி ஆண்டு முதல் சூரிய சந்திரன் இருக்கும் வரை தானம் வழங்க கல்வெட்டப்பட்டுள்ளது. மாமன்னர் ராஜேந்திர சோழன் மற்றும் பறவை நங்கையார் புகழ் ஓங்குக. இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப 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 முக்கியமான பல தகவல் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.